பூஜ்யாய ராகவேந்திராய சத்ய தர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனுவே கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. ஐந்தாவது வேதம் என்று போற்றப்படும் மகாபாரதம் பார்த்து வருகிறோம். இப்போ நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த ராஜ்யம் அது ஊசி முனையிடம் கூட தரமாட்டேன் அப்படின்னு துரியோதனாதிகள் கூறிவிட்டபடியால் கடைசி முயற்சியாக தர்மராஜன் பகவான் கிருஷ்ணனை வேண்டி, நீ தூதுவனாக சென்று ராஜ்யம் இல்லை என்றாலும் பரவாயில்லை 5 கிராமங்களையாவது பெற்றுத்தார். அந்த பழைய விஷயம் அத்தனையும் மறந்துள்ளார். இப்போ யுத்தம் அப்படின்னா நிறைய உயிர்கள் நிச்சயமாக போகும். அதில் எங்களுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதில்லாமல் நம்மளுடைய வம்சம் நாசமாகுவதற்கு நாமளே காரணமாகிவிடக்கூடாது அப்படின்னு நல்ல எண்ணத்தில் பாண்டவர்கள் அனைவரும் இணைந்து பகவான் கிருஷ்ணனை அனுப்பி வைத்தனர். பகவான் கிருஷ்ணன் அற்புதமாக தூதுவனாக பக்தர்களுக்காக எதையும் செய்பவன். நேரா ஹஸ்தினாபுரம் வந்த உடனே தடபுடலான வரவேற்பு. ஏன்னா பகவான் கிருஷ்ணனை எப்படியாவது நாம் வசப்படுத்தி கொண்டால் பாண்டவர்களிடம் இருந்து பகவான் கிருஷ்ணனை பிரித்து விடலாம். அப்போ நம்மளுடைய வெற்றி உறுதியாகிவிடும் என்கின்ற தவறான கணக்கு இருந்தது. உபசாரங்கள் எங்கு பார்த்தாலும் தோரணங்கள் பூ மலர்கள் வீச அங்கங்கு அந்த சத்திரங்கள் கட்டி உணவு தயார் நிலையில் இருக்க, இப்படி திருதராஷ்டிரன் மிகப்பெரிய ஏற்பாடு செய்திருந்தார். ஆனால் அனைத்தையும் கொஞ்சம் கூட ஏறெடுத்தும் பார்க்காமல் நேராக விதுரனின் வீட்டிற்கு சென்று உணவுண்டு மகிழ்ந்தார். ஏன்னா இந்த செல்வத்தினுடைய மதத்தினால் எப்படியாவது மனிதர்களை வசப்படுத்தி விடலாம். ஆனால் இவன் மனிதன் அல்ல, பகவான். அவன் பக்திக்கு மட்டுமே இணங்கி வருவான். அவனாக தேடி வந்து விதுரனின் வீட்டிற்கு மதிய உணவை உண்டு மகிழ்ந்தான். அப்போ நீ பக்தனாக இருந்தால் உன்னை தேடி நான் வருவேன் என்கின்ற விஷயத்தை நிரூபித்து காட்டுகிறார். குந்தியை சந்தித்து அவள் மனதில் இருக்கக்கூடிய அனைத்து ஏக்கங்களையும் கேட்டு அவளை சமாதானப்படுத்தி, நிச்சயமாக உன்னுடைய புதல்வர்கள் இந்த அரியணையில் ஏறத்தான் போகிறார்கள், இது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு சாந்தமான வார்த்தைகளால் ஆறுதல் கூறி துரியோதனன் வீட்டிற்கு சென்று அவனும் பகவான் கிருஷ்ணனை எப்படியாவது வசப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று, இன்று இரவு நீ இங்கே உண்ண வேண்டும், அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறது என்கின்ற வேண்டிய பொழுதும், நிச்சயமாக நான் உன் வீட்டில் உண்பதற்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு துரியோதனிடம், பாருங்க, எதையும் மறைக்கிறது இல்லை, நேருக்கு நேராக தன் மனதில் என்ன நினைக்கிறானோ அதை பேசுபவன் பகவான் கிருஷ்ணன். போயும் ஒரு சூத்ரனுடைய வீட்டில் தாசியனுடைய புத்திரன் வீட்டில் உணவு உண்டிருக்கிறாய், ஏன் வீட்டில் சாப்பிடல, இருக்கட்டும், பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியார் இவர்கள் வீடெல்லாம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கும் பொழுது பாருங்க, அவனுக்கு என்னன்னா, ஏன் என் வீட்டில் அந்த சத்காரத்தை நீ ஸ்வீகாரம் செய்ய மாட்டாய், நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு துரியோதனன் கேட்க, உலகமே போற்றி வணங்கும் தர்மத்தின்படி வாழ்கின்ற பாண்டவர்களை நீ வெறுத்து கொண்டிருக்கிறாய். அப்போ உன் வீட்டில் உண்பதும் தவறு, அதே போல என் வீட்டிற்கு உன்னை அழைத்து உணவளிப்பதும் தவறு அப்படின்னு நேரடியாக சொல்லி மீண்டும் இரவு விதுரனின் வீட்டிற்கே பகவான் கிருஷ்ணன் வந்தான். என்ன சொல்லுது, ஆச்சரியப்பட்டான் விதுரன். மதியன் வந்தான், சரி இரவு வரப்போகிறாரா அப்படின்னு நினைக்கும் பொழுது அவன் தேடி வந்தது விதுரனின் வீட்டிற்கு மட்டுமே. அப்போ உடனே இரவு எல்லா உணவு ஏற்பாடுகளையும் தயார் செய்து அனைத்து பிராமணர்களையும் ரிஷி முனிகளையும் அமர வைத்து உண்ண வைத்து பிறகு பகவான் கிருஷ்ணன் உண்டு மகிழ்ந்தான். இரவு நேரம், மற்றவர்கள் அனைவரும் உறங்கிவிட்டனர்.
விதுரன் பகவான் கிருஷ்ணன் மட்டும் இருக்கான். பகவான் கிருஷ்ணனுடைய கால்களை பிடித்து வைத்து விதுரன் சொல்ல ஆரம்பிச்சார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, விதுரனுக்கு தர்மம் அப்படின்னு இது சரி அப்படின்னு பட்டுட்டா எதிர்த்த இருக்கிறவ யாரா இருந்தாலும் அவரை பற்றி கவலை இல்லை. கிருஷ்ணா, நீ தூதுவனாக இந்த இடத்திற்கு வந்தது சரி என்று என் மனது படவில்லை. காரணம் என்னன்னா, தர்மம்னா என்ன, சத்தியம்னா என்ன அப்படின்னு கொஞ்சம் கூட தெரியாதவர்கள் இவர்கள். அதர்மம் தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பொழுது நீ ஒருவனாக சென்று தர்மத்தை பற்றி பேசினால் அந்த பேச்சுக்களை யார் கேட்பார்கள்? ஏன்னா மதம் பிடித்தவனாக இருக்கிறான். துரியோதனுடைய எண்ணம் முழுக்க இந்த உலகத்தில் தேவான் தேவதைகள் அத்தனை பேரும் என்னை எதிர்த்து நின்றாலும் என்னை வெல்ல முடியாது என்கின்ற மதத்தில் இருக்கிறான். அவன் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தைத்தியர்கள் அனைவரும் துரியோதனா நீ கவலைப்படாதே, நீ செல்வதுதான் சரி, உங்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருக்கிறோம் என்கின்ற அந்த வார்த்தைதனை நம்பி அவனுடைய இருமாப்பு இன்னும் கூடியது. அப்போ பாருங்க, 18 முறை யுத்தம் செய்து அந்த ஜராசந்தனுடைய வீழ்ச்சிக்கு பின்னாடி அவனுடைய அனுதாபிகளான ராஜர்கள் அத்தனை பேரும் எங்க இருக்கிறாங்கன்னா துரியோதனன் பக்கம். அப்போ இத்தனை ராஜர்களுடைய என்ன சொல்லுது ஆதரவு நமக்கு இருக்கிறது, தைத்தியர்களுடைய ஆதரவு நமக்கு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அக்ஷௌனி அப்படின்னு பார்த்தா 11 அக்ஷௌனி நம்மிடம் இருக்கிறது. பாண்டவர்களிடம் பாவம் வெறும் 7 அக்ஷௌனியே இருக்கிறது. நாளை யுத்தம் என்றாலும் க்ஷண நேரத்தில் பாண்டவர்களை நான் வீழ்த்தி விடுவேன். இதில் என்னன்னா, கர்ணன் சகுனி இவர்கள் வேறு, இவனுடைய நினைப்பே தவறு. ஆனா துரியோதனா கிளம்பு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைரிய சொல்லி அவனுடைய என்ன சொல்லுது புத்தியை மழுங்கடிக்க செய்து விட்டார்கள். அப்போ இந்த சபையில போய் நீ ஏதோ தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு நியாயத்தை நீ எதிர்பார்த்தால் கிருஷ்ணா உனக்கு அபமானமே நேரிடும், எனக்கு அதில் துளி கூட விருப்பம் இல்லை அப்படின்னு விதுரன் தன் மனதில் என்ன தோணிச்சோ அதை சொன்னான். ஏன்னா அது போக விதுரன் சொல்றான், கிருஷ்ணா உன்னுடைய சேவை செய்வதில் இருக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கிறதே, அந்த ஆனந்தத்தை வேறு எதிலும் என்னால் பார்க்க முடியவில்லை. எனக்கு நன்றாக தெரியும் நீ ராஜன் அல்ல, யாதவ வீரனும் அல்ல, அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்ட நாயகன் என்பதை நான் அறிவேன். சரி, நான் இவ்வளவு தூரம் சொன்ன விஷயங்களை எல்லாம் நீ மனதில் வைத்துக்கொண்டு தயவு செய்து நீ அங்கு செல்ல வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அப்படின்னு சொன்ன உன்ன பகவான் கிருஷ்ணன் கூறினான், விதுரா நீ சொல்வது அனைத்தும் சரிதான், ஆனால் நான் நாளை அங்கு சென்றே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன் தான் வந்த காரியத்தில் மிக உறுதியாக இருந்தார். ஏன் அப்படின்னா, இவர்கள் அதார்மிகள் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்க, ஆனா தர்மத்தின்படி நடப்பவர்கள் அல்ல என்பதை இந்த ஜெகம் அறிய வேண்டும் விதுரா. அது மட்டும் அல்ல, நான் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, தர்மத்தை நாம் செய்து காண்பிக்க வேண்டும். இதுதான் தர்மம், தர்மத்தின்படி இருப்பவர்கள் எந்த அளவுக்கு இறங்கி வந்து அவர்களிடம் கேட்கிறார்கள் என்பதை நிரூபிக்க வேண்டும். இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதற்காகன்னா கடைசி முயற்சி யுத்தம் என்றால் யானை குதிரை வீரர்கள் அத்தனை பேரும் தங்களுடைய உயிரை இழக்க நேரிடும். அப்போ எப்படியாவது ஒரு கடைசி சந்தர்ப்பத்திலேயாவது கடைசி வார்த்தையிலாவது அவனுடைய மனது மாற மாட்டானா என்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை அவனுக்கு வழங்க வேண்டும். அது மட்டுமல்ல பாருங்க, ஆனால் நீ சொல்வதெல்லாம் சரி கிருஷ்ணா, நீ எவ்வளவு குழந்தைக்கு சொல்வது போல் சொன்னாலும் அது அத்தனையும் கேட்கும் நிலையில் அவர்கள் இல்லையே. அப்படி நான் சொல்வது என்னுடைய கடமை விதுரா, அவர்கள் கேட்கவில்லையானாலும் எனக்கு புண்ணியம் வந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் கிருஷ்ணன். அது மட்டுமல்ல பாருங்க, இவர்களெல்லாம் நன்றாக இருக்க வேண்டும்
எனக்கு பாண்டவர்கள் மித்திரர்கள் மட்டுமல்ல, கௌரவர்களும் என்னுடைய மித்திரர்களே, நண்பர்களே. அப்போ ஒரு நண்பன் தவறான வழியில் செல்கிறான் என்றால் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பது எந்த விதத்தில் நியாயம்? அவன் கேட்கிறான், கேட்கவில்லை என்பது ஒரு புறம் இருந்தாலும், என்னுடைய கடமை சரியான நேரத்தில் நீ செய்வது தவறு என்பதை சுட்டி காட்டுவது என்னுடைய கடமை அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. காரணம், என்னுடைய மித்திரர்கள் பாழான இடத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அப்போ அந்த நேரத்தில் அவங்களுடைய முடிய பிடிச்சாவது தரன்னு இழுத்து வந்து நீ செய்வது அதர்மம், இந்த வழி தவறு அப்படின்னு சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அந்த பிரயத்தனத்தை நான் செய்தே ஆக வேண்டும். இது என்னுடைய கர்த்தவியம், என்னுடைய கடமை. அப்போ ஏன் கேட்டீங்கன்னா, நாளை அந்த தர்மம் நான் என்ன சொல்றானோ அவன் நிச்சயமாக கேட்க மாட்டார்கள் என்று நீ சொல்கிறாய். ஆனா கேட்டால் அது அவர்களுக்கு நல்லதாகும். ஏன்னா இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது கௌரவர்களுடைய பிரச்சனை மட்டும் அல்லாமல் இந்த ஜெகத்தினுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஆகிவிட்டது. அத்தனை ராஜர்களும் இந்த உலகத்தில் எத்தனை பேர் இருக்கிறார்களோ, பாண்டவர்கள் பக்கம் சிலரும் துரியோதனன் பக்கம் பலரும் இருந்து கொண்டு யுத்தத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். அப்போ ஒரு குருகுலம், ஒரு பரத வம்சத்தை பற்றிய நினைப்பு இல்லை. இது ஜெகத்தினுடைய பிரச்சனை. அப்போ அனைவரையும் இறப்பிலிருந்து காக்கக்கூடிய கடமை எனக்கு இருக்கிறது. நீ ஏதாவது நல்லது சொன்னா அந்த நல்லதை துரியோதனன் நம்புவானா கிருஷ்ணா? கொஞ்சம் நினைச்சுப்பார். ஏன்னா நீ நல்லது சொல்ல சொல்ல உன்மேல் நிச்சயமாக அவனுக்கு சந்தேகம்தான் வரும். உன்னுடைய பேச்சை என்றுமே அவன் நம்ப மாட்டான். அது மட்டுமல்ல, பாருங்க, யார் பேச்சை யார் தர்மம் சொல்லி அவன் இதுவரை கேட்டு இருக்கிறான் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. கடைசியில பரவாயில்லை, நான் எதிரிக்கும் நல்லதுதான் செய்தேன் என்கின்ற அந்த கடன் இருக்கே, அதை நான் தீர்த்து கொள்வேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு விதுரனை சமாதானப்படுத்துகிறான். இல்லை கிருஷ்ணா, உனக்கு அவமானம் ஏற்படும், அவர்கள் எள்ளி நகையாடுவார்கள், என்னுடைய மரியாதையை பற்றி எனக்கு கவலை இல்லை விதுரா அப்படின்னு சொல்றான். ஏன்னா கிருஷ்ணன் பாருங்க, எவ்வளவு அவமானம் ஏற்பட்டாலும் அவர்களுக்கு நல்லது சொல்லியே ஆக வேண்டும் என்பதில் எவ்வளவு உறுதியாக இருக்கிறார். அவனுடைய வார்த்தைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா நேர்மறை சிந்தனை கொண்டதாக இருக்கிறது. சொல்லு புரியணும்னா, பாசிட்டிவ் தாட்ஸ். எல்லாரும் நல்லா இருக்கணும். துரியோதனாதிகள் தவறிழைத்து விட்டார்கள், அவர்கள் திருந்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை நாம் கொடுக்க வேண்டும். இப்போ யார் யாரோ சொல்லி கேட்கல, என்மேல் ஒரு சிறிய மரியாதை வைத்து இருக்கிறார்கள், நான் சொல்லியாவது ஒருவேளை மனது மாற மாட்டார்களா? ஏன்னா ஒருவேளை மாறினாள் எவ்வளவு பெரிய அந்த இறப்புகள், அதில் இருந்து எத்தனை பேரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் சொல்வது கேட்கவில்லை அப்படின்னா என்ன ஆகும்? நிச்சயமாக அவர்களுக்கு நான் நல்லது சொன்னேன் என்கின்ற புண்ணியம் எனக்கு வரும். பாருங்க, ஏன்னா இரண்டு பேருக்கும் நான் நண்பர்களாக இருக்கிறோம். பாருங்க, அது மட்டுமல்ல, கூடுமானவரை ஒரு சண்டை இருவருக்கு நடக்கிறது அப்படின்னா அவர்களை அதிலிருந்து விடுவித்து எப்படியாவது அவர்கள் இருவரையும் இணைக்கும் முயற்சியில் தான் நண்பன் என்பவன் இருக்க வேண்டும். இது ஜெகத்திற்காக பகவான் கிருஷ்ணன் சொல்றான். அந்த சண்டையை மேலும் மேலும் அதிகப்படுத்துவதாக நம்மளுடைய செய்கைகள் இருந்துவிடக்கூடாது. எப்படியாவது இரு குடும்பமும் நன்றாக இருக்க வேண்டும், பிரிந்த குடும்பம் ஒன்று சேர வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய அபமானம் ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் பின்னாளில் அவர்கள் இருவரும் இணைவார்கள் அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்பொழுது அவர்களுக்கு புரியாமல் போகலாம், ஆனால் இந்த பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஜனங்கள், அதாவது அந்த பிரஜைகள், நிச்சயமாக அவர்கள் அர்த்தம் செய்து கொண்டிருப்பார்கள். ஏன் கேட்டீங்கன்னா, துரியோதனன் தவறே செய்திருந்தாலும் கிருஷ்ணன் வந்து எவ்வளவு தூரம் துரியோதனிடம் கேட்டான்.
ஆனால் அப்பொழுதும் அவன் மறுத்து விட்டான். இப்போ அவன் மகா பாப்பி யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா துரியோதனன் தான். கிருஷ்ணன் மேல் எந்த தவறும் இல்லை, கடைசி வரை முயற்சி செய்தான் அப்படின்னு ஜனங்கள் அனைவரும் அனைவரது கோபமும் துரியோதனன் பக்கம் திரும்பும். பாருங்க, பகவான் கிருஷ்ணன் தூதுவனாக வந்ததன் நோக்கமே அவன் அதார்மிகன் என்பதை இந்த உலகத்தில் இருப்பவன் அத்தனை பேரும் நம்ப வேண்டும் என்பதற்குத்தான். ஏன்னா தர்மமே வடிவானவன் பகவான் கிருஷ்ணன். இவனுடைய பேச்சு கேட்கலைன்னா அத்தனை பேரும் யமனின் வாயிலில் நிச்சயமாக நுழைந்தே ஆக வேண்டும். அதை தவிர வேறு எந்த விதமான மார்க்கமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விதரனும் சரி கிருஷ்ணனும் பேசிக்கொண்டிருக்கின்றனர். நாளை என்ன நடக்கிறது என்பதனை சுவாரஸ்யமாக பார்க்கலாம். ஹரே ஸ்ரீனிவாசா. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.